அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குலதெய்வம் அருள்மிகு உலகமாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து சோதிட ஜாம்பவான்களையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ராசி மண்டலத்திலே 12 ராசிகள் உள்ளது, அதாவது 12 வீடுகள் உள்ளது. அந்த 12 வீடுகளை 7 கிரகங்களுக்கு சொந்த வீடுகளாக ஒதுக்கி கொடுத்துள்ளார்கள், ஆட்சி வீடுகளாக ஒதுக்கி கொடுத்துள்ளார்கள். 2 கிரகங்களுக்கு வீடுகள் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். அந்த 2 கிரகங்களின் தன்மைகள் என்ன என்பதையும், அந்த 7 கிரகங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட வீடுகள் எவை எவை என்பதையும், ஒவ்வொரு கிரகத்திற்கும் எத்தனை வீடுகள் என்பதையும் இந்த வீடியோவில் தெளிவாக காண்போம். முதலில் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 2 வீடுகளை கொண்டவர். அவருக்கு மேசம் வீடும் விருச்சிகம் வீடும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிரன் பகவானுக்கு 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ரிஷபம் வீடும் துலாம் வீடும். அடுத்தது புதன் பகவான். புதன் பகவானுக்கு 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்று மிதுனம் வீடும், மற்றொன்று கன்னி வீடும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு ஒரே ஒரு வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடு கடகம் வீடு. அடுத்தது சூரியன் பகவான். சூரியன் பகவானுக்கும் ஒரே ஒரு வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடு சிம்மம் வீடு. அடுத்தது குரு பகவான். குரு பகவானுக்கு 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வீடுகள் ஒன்று தனுசு வீடு, மற்றொன்று மீனம் வீடு. அடுத்தது சனி பகவான். சனி பகவானுக்கும் 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்று மகரம் வீடு, மற்றொன்று கும்பம் வீடு. 2 கிரகங்களுக்கு வீடு இல்லை என்று சொன்னேன் அல்லவா? அந்த 2 கிரகங்கள் ஒன்று ராகு பகவான், மற்றொன்று கேது பகவான். இவர்களுக்கு வீடுகள் இல்லை. இவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டை தன் வீடாக கொண்டு செயல்படுவார்கள். நாம் மற்றவற்றை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.